வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கட்டும், நம்மளோட ஆட்டிடியூட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ நாம தான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா? நம்மளோட சப்கான்ஷியஸ் தான் இது அத்தனையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு, இது அத்தனையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்குங்க. 95% நம்மளோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு தான். ஓகே, அப்போ சப்கான்ஷியஸ்னா என்ன? அதை மாற்ற முடியுமா? அதை ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதை மாற்றுறது மூலமாக என் வாழ்க்கையை நான் மாற்றிக்க முடியுமா? இது அத்தனைக்குமான பதிலாக இந்த வீடியோ இருக்க போகுதுங்க. இதுக்கு முன்னாடி எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்மளோட ஆழ்மனம் எப்படி 95% நம்மளோட வாழ்க்கையை கட்டுப்படுத்துது, அது எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படின்ற அந்த ட்ரிக்கியான விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். கிளியருங்களா? ஸோ சப்கான்ஷியஸ்னா என்னங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒரு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு படம் தெரியும் பாருங்களேன். அந்த 5% மேலே வந்து கான்ஷியஸ், 95% கீழே இருக்கக்கூடியது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற ஸ்க்ரீனில் ஒரு படம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கான்ஷியஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் நம்மளோட பராக்கிரமங்களாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, நாம் அப்படி இப்படி நிறைய சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இந்த கான்ஷியஸ் தான். ஸோ இந்த சப்கான்ஷியஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கம்ப்ளீட் வெர்ஷன். இதுதான் நம்மளோட மொத்த வெர்ஷன். இதுதான் நமக்கு அதாவது சின்ன வயசுலேருந்து, ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கேட்டோம், பார்த்தோம், பழகணும், தெரிஞ்சுக்கிட்டோம், அத்தனையும் இங்கே தான் லோட் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸாக வச்சு தான் நம்ம கற்றுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கற்றுக்குறோம், பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், புரிஞ்சுக்கிறோம், நம்ம நடத்துகிறோம், எல்லாமே இங்கே தாங்க விழுகுது. அப்போ நம்மளோட இன்றைய கரண்ட் சுச்சுவேஷன், உங்களோட இன்றைய வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அது எதை சார்ந்தது, எதுலேருந்து வந்திருக்கு, எல்லாமே எதுலேருந்து இப்போ எல்லாமே வழிநடத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்கான்ஷியஸ் தாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ சின்ன வயசுல ஒரு விஷயத்த நம்ம கேட்டிருப்போம். நம்ம அம்மா அப்பா, நம்மளோட சொந்தக்காரவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த நம்ம செய்ய போயிருப்பீங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் உனக்கு முடியாது, இது கஷ்டம், பணம்னா கஷ்டம், உறவுனா இந்த உறவு இப்போ இப்படித்தான் இருக்கும். இப்போ பாருங்க, ட்ரெடிஷ்னலாக பல உறவுகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நேம் அப்படியே ஆயிட்டு, இந்த உறவுனா இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பணம்னா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஒன்று வரும்னு நிறைய லாக் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து சப்கான்ஷியஸ் லோடாக நம்மளோட இன்றைய வாழ்க்கையை தீர்மானிச்சிட்டு இருக்கு. ஓகே, இதை மாற்றினா வாழ்க்கை மாறிடும். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். சப்கான்ஷியஸ்க்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த சப்கான்ஷியஸை வந்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கலாக ப்ராக்டிக்கலாக நிறையா எத்தனையோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. ஆக்சுவலி நிறைய பேருக்கு அது வேலை செய்யுது, ஆனால் சில பேருக்கு வேலை செய்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, இந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற லோடை வந்து ரீக்ரியேட் பண்ணாமல், அதாவது ரீப்ரோக்ராம் பண்ணாமல், அதை எரைஸ் பண்ணாமல் இந்த டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதெல்லாம் கான்ஷியஸ் லெவலில் தான் வேலை செய்யும். நீங்கள் அஃபர்மேஷன் கேட்பீங்க, கிராட்டிடியூட் பண்ணுவீங்க, விசுவலேஷன் பண்ணுவீங்க, அது எல்லாமே எங்கே வேலை செய்யுதுன்னா கான்ஷியஸாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது சப்கான்ஷியஸ் போய் டச்சே பண்ணல. அது ஒன்ஸ் டச் ஆகிட்டு அப்படின்னா அது லைவில் வந்துடும். ஸோ அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது, அந்த சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தாங்க நாம் பண்ணக்கூடிய இந்த ஹீலிங் டெக்னிக். சரிங்களா? ஆக்சுவலி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த சப்கான்ஷியஸ் எப்படி வளர்க்கப்பட்டு பழக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யானை வந்து சின்னதாக இருக்கும்போது கம்பியில் கட்டி உள்ள ரொம்ப பெருசாக வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மெமரி அது வந்து என்ன பண்ணணும்னா, அப்போ நிறைய ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அந்த மெமரி ஆகப்பட்டது அது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சங்கிலியால் கட்டணும் கூட அவசியம் இல்லை, அந்த இடத்துல போய் நீங்கள் நிறுத்தினாலே அது கம்முன்னு நின்றுக்கிறோம். அந்த மாதிரி நம்மளோட மைண்டு வந்து அந்த மாதிரி கட்டுப்பட்டு போய் இருக்குங்க. நம்ம ஒரு ஃப்ரேம் செட்டப்பில் இருக்கிறோம், பிகாஸ் நம்ம அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம், அப்படி தான் அந்த உலகத்தை நம்ம பார்த்துருக்கோம், இந்த உலகம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கு. அப்போ இந்த இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் மட்டும்தான் லைஃப் வந்து மாற்றிக்க முடியும். கிளியருங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் இது. இன்னும் இதை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ என்ன கேட்டால் ரொம்ப கொடுமையான வியாதி அப்படின்னா நான் கேன்சர் தாங்க சொல்வேன். இந்த கேன்சர்ன்ற வியாதி இருக்குங்களே, டிசீஸ் இருக்குங்களே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் உள்ளே வந்து. இது வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹீமோதெரபின்னு ஒன்று பண்ணுவாங்க. இல்லை அது எந்த பார்ட்டில் பிரச்சனை இருக்கோ, எங்கே அதிகமாக அந்த கேன்சர் செல் இருக்கோ அந்த பார்ட் வந்து கட் பண்ணி தூரம் போட்டுடுவாங்க, முடிஞ்சிச்சு. அந்த பர்சன் இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே அவங்க வாழ முடியும். அந்த மாதிரி இப்போ சப்கான்ஷியஸில் இந்த பிரச்சனை இருக்குது. நான் வந்து அஃபர்மேஷன் கேட்டு லாங் டர்மாக ஃபுட்டை மாற்றி எக்ஸசைஸ் பண்ணி மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி இப்படிலாம்
அப்படியும் பண்ணலாம். இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, இப்படிலாம் ஃபாலோ அதெல்லாம் அவங்க பண்ணி முடிக்கிறவங்கள அந்த செல்கள் உள்ளே நிறையா வளர்ந்து ஆளை காலி பண்ணிடும். ஏன்னா ஒன்ஸ் வளர ஆரம்பித்தாலே அவங்க லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் ஸ்பேனை நம்ம அதிகப்படுத்த முடியும் இல்லைங்களா. கிட்டத்தட்ட அதை விட அந்த கேன்சர்ஸில் விட மோசமானது எது தெரியுங்களா, நம்மளோட சப்கான்ஷியஸ் நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள். ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு சரியான சிந்தனை, ஒரு சரியான செயல் இருந்தால் போதும். ஆனால் அதை சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சப்கான்ஷியஸில் நம்மளே அறியாமல் நம்மளை சார்ந்தவங்களால உள்ளே போடப்பட்ட விஷயங்கள். ஆனால் அதை ஈஸியாக மாற்றிக்க முடியும். அந்த டெக்னிக் தெரியாதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட அதை கட் பண்ணி வெளியே போடுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதைத்தான் இந்த டூல் வந்து பண்ணிட்டு இருக்குங்க. இந்த டூலை எப்படி நான் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வீட்டில் வந்து நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிளகை வந்து நீங்கள் தட்டி வந்து போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, தட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல் ஒன்று பயன்படுத்துவீங்க, தட்டுவீங்க. ஒரு சுக்கு தட்டுறீங்க, இல்லை மிளகு தட்டுறீங்க, ஒரு கல் தட்டுவீங்க. ஓகே, அந்த கல்லவே பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது ஒரு இரும்பு ராடார், இரும்பில் இருக்க சுத்தியல், பெரிய சுத்தியல் வச்சு நம்ம அந்த கல்லை உடைக்கலாம். இல்லையா கோடாரியோ ஆர் சம்திங் எல்ஸ் ஏதோ வச்சு அந்த கல்லை உடைக்கலாம். அந்த இரும்பவே உடைக்கணும்னா அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்ல. ஆனால் அந்த இரும்பு உடைக்கிறதுக்கு இந்த மிளகு தட்டுற கல்லை கொண்டு போய் உடைச்சிங்கன்னா, அதை வச்சு நீங்கள் உடைச்சிங்கன்னா அந்த இரும்பு உடையுமா? கல் தான் உடையும். கிளியருங்களா? நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸும் அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த கல்லை வச்சு அந்த இரும்பை உடைக்கிற மாதிரியான ப்ராசஸ். அப்போ இரும்பை உடைக்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் பயன்படுத்தணும், அப்போ தான் அது உடையும். விஷயம் புரியுதுங்களா? ஸோ அந்த டூல் தான் இந்த பிராணி ஹீலிங். ஸோ இந்த எனர்ஜி லெவலில் மாற்றம் கொடுக்கறது மூலமாக அந்த இரும்பு மாதிரி உங்களுக்குள்ளே லோடாக வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பிலீஃப், நெகட்டிவ் பிலீஃபை கம்ப்ளீட்டாக எரைஸ் பண்ணிவிட்டு உங்களை ஒரு நியூ வெர்ஷனாக மாற்றி அதுக்கப்புறமா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லை சீக்ரெட் மாதிரியான விஷயங்களையோ உள்ளே இன்புட் கொடுக்கும் பொழுது, சப்கான்ஷியஸில் ரீப்ரோக்ராம் பண்ணுற விஷயங்களையோ நீங்கள் பண்ணும் பொழுது சூப்பராக நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. உங்கள் லைஃப் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். இந்த சாப்டர் தான் ஹோம் ஆஃப் ஹேப் மைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதைத்தான் கோர்ஸ் அலைன் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. கிளியருங்களா? ஸோ இனி வரும் விஷயங்களில் இந்த சப்கான்ஷியஸை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட், இது ஒரு சீரியஸாக நான் போகிறது. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பயணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கிளியருங்களா? கோர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது, என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும், லாங் டேர்ம் என்னால் வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, என்னோட லைஃப் இன்றைக்கி நான் மாற்றிக்கணும், இன்றைக்கி நல்ல வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்ற ஐடியாலஜியில் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதாவது 1-to-1 பர்சனலாக இங்கே ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் செப்பரேட் கோர்ஸ் இருக்குது. உங்களோட ஐடியாலஜி என்ன, உங்களுக்குள்ளே எங்கே பிளாக்ஸ் இருக்குது, உங்கள் சப்கான்ஷியஸில் எவ்வளோ தூரம் நீங்கள் பிளாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, அது எப்படியெல்லாம் வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஆராவை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது, உங்களோட சக்ராஸ் எப்படி கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணுறது, இது எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி கோர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது உங்களுக்கான ஒரு கோர்ஸாக இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்டில் நீங்கள் செயல்பட்டாலே போதும், உங்கள் லைஃப் வந்து மாறிடுங்க. ஸோ உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், மணி ஃப்ளோ, பிஸ்னஸ், வாட் எவர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை கற்றுக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவோட அடுத்த பதிவு நாளைக்கு உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தொடர்ச்சியாக அதை பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களோட சந்தான லக்ஷ்மி. தேங்க்யூ.